ஒரு ஊரில் ஒரு சமையல்கார இளைஞன் இருந்தான். அவன் பேர் செல்லக்குட்டி. அவன் சுவையாக சமைப்பதில் வல்லவனாக இருந்தான். ஒரு நாள் சமைக்க பாத்திரம் தேடும்போது பரனில் இருந்த ஒரு ஸ்பூனு அவன் மேலே தவறி விழுந்தது. அப்போ ஒரு விசித்திரமான சக்தி அவனோட உடலுக்குள்ளேயும் நுழைஞ்சிச்சு. செல்லக்குட்டி அந்த ஸ்பூனை வச்சுக்கிட்டு என்ன நினச்சாலும் அது சாத்தியமாகும் சக்தி அவனுக்கு கிடச்சிச்சு. அப்பந்தான் சாதாரணமாக இருந்த செல்லக்குட்டி சூப்பர் ஸ்பூன் செல்லக்குட்டியாக மாறினான். ஒரு நாள் செல்லக்குட்டி கல்யாணத்துக்கு சமைக்கிறதுக்காக ஒரு கல்யாண வீட்டு கிச்சனுக்கும் போனான். அப்போ தெரியாதனமாக அங்கே இருந்த ஒரு பிளாஸ்டிக் பை சூடான எண்ணெய்க்குள்ளேயும் விழுந்துட்டு. எண்ணெயில் விழுந்த பிளாஸ்டிக் பை தன்னோட சுய நினைவையும் அடைஞ்சிச்சு. ஒரு பெரிய அரக்கனாவும் மாறுச்சு. அது மனுஷங்க எல்லாத்தையும் பசினால் வாட வைக்கணும்னு நினச்சிச்சு. அப்படி பசியில் வாட வச்சாதான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு நினச்சிச்சு. அந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டு ஊருக்குள்ளேயும் நுழைஞ்சி எல்லா ஹோட்டல்களையும் மூடிச்சு. மக்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருந்த சாப்பாடையும் பிடுங்கி அதோட பிளாஸ்டிக் பையிலையும் அடைச்சிச்சு. மக்கள் எல்லாரும் பசியால் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுன்னு மக்கள் கத்துனாங்க, கதறினாங்க. ஆனால் அந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டு எதையுமே கேட்கல. அட முட்டாள்களே, நான் கொடுக்கறத மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு அந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டுன்னு சொல்லி மக்களை துன்புறுத்திக்கிட்டே இருந்தது. மக்கள் எல்லாரும் நம்மளை இந்த பிளாஸ்டிக் பாக்கெட் பிடியிலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு ஹீரோ வரமாட்டான்னு ஏங்கிக்கிட்டே இருந்தாங்க. அப்பந்தான் ஒரு மின்னல் வேகத்தில் சூப்பர் ஸ்பூன் அங்கே இறங்கினார். பயப்படாதீங்க மக்களே, உங்கள் பசி எல்லாத்தையும் போக்குறதுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னபடியே தரையில் இறங்கினார். ஆனால் மக்கள் எல்லாரும் அவர் கையில் வச்சுருந்த ஸ்பூனை பார்த்து சிரித்தாங்க. என்னையா இது, வெறும் ஸ்பூனை வச்சுக்கிட்டு ஹீரோன்னு சொல்கிறியா, போயா அப்படின்னு சொல்லி கிண்டலும் பண்ணாங்க. ஆனால் சூப்பர் ஸ்பூனு அமைதியாக தான் சிரித்தார். இந்த ஸ்பூனு வெறும் ஸ்பூன் கிடையாது, இது மக்களோட சுவையின் சின்னம். மக்கள் பசிக்கு மருந்திட வந்தவனா அப்படின்னு சொன்னார் சூப்பர் ஸ்பூன். பிளாஸ்டிக் பாக்கெட்டு சூப்பர் ஸ்பூனை பார்த்து சத்தமாக சிரிச்சிச்சு. ஒரு சாதாரண ஸ்பூனை வச்சுக்கிட்டு என்ன கொள்ள வந்துட்டியா, நான் பிளாஸ்டிக்கு, என் மேலே உன்னோட கரண்டி ஒரு கீறல் கூட பட முடியாது அப்படின்னு சொல்லி கர்ஜனை செஞ்சிச்சு பிளாஸ்டிக் பாக்கெட்டு. நீ சொல்கிறது உண்மைதான் பிளாஸ்டிக், என் ஸ்பூனால் உன்னை கீறவே முடியாது, ஆனால் என்னால் உனக்கு சாப்பாட்டை பரிமாற முடியும் தெரியுமா. சூப்பர் ஸ்பூனும் மின்னல் வேகத்தில் ஒரு கிண்ணத்தில் இருந்த ரசத்தை எடுத்து பிளாஸ்டிக் பாயோட வாயிலையும் வீசினார். ரசத்தோட சூடு தாங்க முடியாமல் பிளாஸ்டிக் பாக்கெட் ஃபுல்லாக அந்த சூடு பரவி பிளாஸ்டிக் ஐயோ அம்மான்னு உருகவும் செஞ்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த பிளாஸ்டிக் பையும் உருகி ஒரு குப்பையாக மாறிச்சு. மக்கள் இதை பார்த்து கைதட்டி ஆரவாரமாக செஞ்சாங்க. ஆனால் சூப்பர் ஸ்பூன் அமைதியாக இருந்தார். உருகிய குப்பையாக மாறின அந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டை பார்த்து, இப்போ நீ நல்லவனாயிட்டே, இனிமே மக்களுக்கு உதவியாயிரு, தொல்லை கொடுக்காதன்னு சொல்லி தன்னோட ஸ்பூன்னால் ஒரு இட்லியையும் பரிமாறிட்டு வானத்தில் பறந்தும் போயிட்டார். அன்னையிலேருந்து சூப்பர் ஸ்பூன் நகரத்தோட ஹீரோவும் ஆயிட்டார். பெரிய சண்டைகள் எதுவும் இல்லை, குண்டு வீச்சு எதுவும் இல்லை. பசியால் யாராவது வாடனா உடனே அங்கே சூப்பர் ஸ்பூன் வந்து அவங்களுக்கு உணவெல்லாம் பரிமாறுவார். இதை பார்த்த மக்களும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பசியை போக்குறதுக்கு சூப்பர் ஸ்பூன் வந்துட்டாருன்னு பெருமையாக பேசிக்கிட்டாங்க.